வந்த ஆரம்ப கூட்டிகிட்டு பூஜைக்கு வராங்க. சென்டர்ல ஒரு 5 கருப்பு கோழிய தலைகீழ கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அதுக்கு கீழே இவளை உட்கார வச்சு மூங்கில் கூடையால மூடுறாங்க. அப்புறம் மந்திரங்கள் எழுதப்பட்ட ஒரு வெள்ளை துணியால அந்த கூடையை மூடுறாங்க. அப்புறம் பூஜை ஆரம்பிக்குது. அப்ப பார்த்தா நம்ம ஆரம் மாதிரியே அக்கா காரியும் ட்ரெஸ் பண்ணிருக்கா. நீ ஏன் ட்ரெஸ் பண்ணிருக்கா அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்து கேக்குறாங்க. எனக்கு என்னமா தெரியும், அவங்கதான் போட்டுக்க சொன்னாங்க, அதான் போட்டுக்கிட்டாங்க அப்படின்ட்டு சொல்றா. அப்ப சாமியாரு மந்திரங்கள் சொல்லிக்கிட்டு ஒரு கோழியோட தலைய அறுக்கிறாரு. அப்படி பண்ணோன்னே லியாக்கும் ஆரம்க்கும் சேம் டைம் தொண்டை வலிக்குது. அந்த சாமியாரு ஒவ்வொரு கோழியா அறுக்க இவங்க 2 பேருக்குமே ரொம்ப வலிக்குது. லியாக்கு ரத்தம் வாந்தி வருது. அவளால மூச்சு விட முடியல, ரொம்ப திணறா. இதை பார்த்த ஹீரோயின் என் பெரிய பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு சாமியார் கிட்ட போய் கேக்குறாங்க. அதுக்கு அவரு இதுதான் எங்க பிளான் அப்படின்ட்டு சொல்றாரு. என்னங்கய்யா உங்க பிளான் அப்படின்ட்டு பார்த்தா ஆரம் உடம்புல இருக்க அந்த பேய லியா உடம்புல மாத்தி விட்டு அப்புறம் லியாவை கொல்றதுதான் எங்களோட பிளானா. சோ இதுக்காகவே லியாவை தத்து எடுத்து வளர்த்திருக்கான் புருஷங்காரன். இது